முருகா என்று அன்போடு அழைத்தால் உன்னை காக்க ஓடோடி வர உன் அப்பா கந்தன் நான் இருக்கிறேன். எதற்காக உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கியவர்களை எண்ணி கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கிறாய் பிள்ளையே? உன் அப்பா உன்னைத்தான் சொல்லுகிறேன். உனக்காக யாரும் இல்லை என்று ஏன் வருந்துகிறாய்? முருகா என்று நீ அழைத்தால் உன்னோடு நான் இருக்கிறேன் என்று சொல்ல நிச்சயமாக நான் ஓடோடி வருவேன். என்னுடைய பிள்ளையை நான் நிச்சயமாக கைவிட மாட்டேன். உன்னுடைய சூழ்நிலையை யாரும் புரிந்து கொள்ளாமல் உன்னை விட்டு விலகிவிட்டார்கள் என்று எண்ணி ஏன் அழுகிறாய்? எல்லா சூழலிலும் நான் இருக்கிறேன் என்று உன்னிடம் சொல்லியிருக்கிறேன் அல்லவா? உனக்கு இருக்கும் கஷ்டத்தை நான் நிச்சயமாக போக்குவேன். என் மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கை நிச்சயமாக வீண் போகாது. என்னுடைய வேல் நிச்சயமாக உன்னை காக்கும் தங்கமே. நீ தைரியமாக இரு. அவர்கள் முன்னிலையில் நீ உயர்ந்து வாழ்வாய். உன்னை உன் அப்பா முருகன் நான் நிச்சயமாக வாழ வைப்பேன். உன்னை எதற்காக பயன்படுத்திவிட்டு வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டார்களோ அவர்களை எண்ணி நீ இன்று வரை ஏன் அழுது கொண்டிருக்கிறாய்? அவர்களை விட்டுவிடு. உன் அப்பா முருகனின் துணை உனக்கு என்றென்றும் இருக்கும்போது அவர்களின் துணை உனக்கு எதற்கு? எல்லோரும் உன்னை ஒரு சேர கைவிட்டாலும் கந்தன் உன்னை நிச்சயமாக கைவற்றி காப்பாற்றுவேன். நீ எல்லா சூழலிலும் என்னை நம்பலாம் தங்கமே. நிச்சயமாக நான் உன்னை காப்பேன். என் பிள்ளையே, உன்னுடைய கஷ்டத்தை என்னிடம் மட்டும் சொல்லி எழு. நமக்கு சொந்த பந்தங்கள் இல்லை. யாரிடம் சொல்லி அழுவது, யாரிடம் நம் கஷ்டத்திற்கு தீர்வு காண்பது என்றெல்லாம் நீ வீணாக யோசித்துக் கொள்ளாதே. எந்த கஷ்டமாக இருந்தாலும் எந்த வேதனையாக இருந்தாலும் ஒரு நிமிடம் கண்களை மூடி முருகா எனக்கு இந்த பிரச்சனையை தீர்த்து வையுங்கள் அப்பா என்று மனதார வேண்டு. நிச்சயமாக உன் வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு உன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை முடித்து உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன். என் மீது நீ நம்பிக்கை வைப்பது உண்மை என்றால் இன்று முதல் என் பேச்சை கேட்டு யார் இல்லை என்றாலும் நீ அதை நினைத்து அழுகக்கூடாது. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். உன்னுடைய வேதனையை தீர்க்க என் வேலு வந்து உன்னை காக்கும். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை. இந்த மந்திரத்தை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். யார் துணை இல்லை என்றாலும் நிச்சயமாக நான் உனக்கு துணை இருப்பேன். இது என்னுடைய சத்திய வாக்கு.